தித்திக்கும் திங்கள் அடக்கு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்பு இதோ இனிதே தொடர்கிறது. என்ன ஒரு பெரும் கூச்சலாக இருக்கின்றது, இப்படி பெரிய கூட்டங்கள் இங்கே எதற்கு கூடியிருக்கிறார்கள் என உள்ளே யாருக்கும் தெரியாத இருந்த அந்த மன்னர் எழுந்து வருகிறார். அந்த தம்பியிடம் என்ன இங்கு நடக்கின்றது தம்பி என கேட்கிறார். அவரோ இங்கு செய்யும் மன்னர்களின் ஆட்சி சரிவர இல்லை, எதற்கெடுத்தாலும் கேள்விகள் கேட்டால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என எங்களை சிறைப்படுத்தி விடுகிறார்கள். அதனால் வந்தவர்கள்தான் இங்கு அதிகம், தவறு யாரும் செய்து இங்கே வரவில்லை என சொல்ல, அவரோ தம்பி பொறுமைகள் நிதானங்கள் கொள்ளுங்கள், இங்கு சூழ்ச்சிகள் பெரிதாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது மட்டுமல்ல, இது ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பே இதுபோல் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இவர்கள் யாரும் சரியில்லை, இவர்கள் இந்த ஆட்சியை எப்படி கைப்பற்றினார்கள் என ஒரு கதையே உள்ளது. நீ யார் என அந்த மன்னரின் மகனிடம் இவருக்கு தெரியாதல்லவா கேட்கிறார். அவனோ ஐயா, நான் பக்கத்து தேசத்தில் காடுவாசிகளின் கூடாரங்களில் வாழும் ஒருவன், இங்கே அனைவரும் அங்கே திருட வந்ததால் அவர்களை அடித்து ஒடித்து கட்டி அடைத்து ஏன் திருடுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு இவர்கள் அங்கே நல்லாட்சிகள் புரியவில்லை, நல திட்டங்கள் சரிவர கிடைக்கவில்லை, பசியும் பட்டினியும், அதற்காக நாங்கள் திருடர்களாக மாறிவிட்டோம் என சொன்னார்கள். இவர்களை நல்வழிப்படுத்த மறுபடியும் இவர் ஊர்களுக்கே நாங்கள் அனுப்பி வைத்தேன். மீண்டும் அதே நிலைமை, இங்கு நல்லாட்சி புரியவில்லை என என்னிடம் வந்து கூறினார்கள். நான் இதை கேட்க வேண்டும், இந்த மன்னர்களிடம் ஏன் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள், நல்லாட்சி புரிவதற்கு என்ன உங்களுக்கு தடை ஊராக உள்ளது என கேட்க வந்தேன். என்னையும் சிறைப்பிடித்து விட்டார்கள், இங்கிருந்து நான் செல்ல வேண்டும், அதற்காகவே அறப்போராட்டம் செய்கிறேன். உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம் அமைதியாக, கூச்சலும் சத்தங்களோடு கை கலப்புகள் இல்லாமல். இவர்கள் நிச்சயம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கூட்டங்களாக இந்த உண்ணாவிரதம் இருக்கும் என நான் நினைக்கிறேன் என அந்த மகன் சொல்ல, அந்த பெரியவரோ நானும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் அப்பா என்று அமர்கிறார். இனி என்ன நடக்கப் போவது என்று அந்த மந்திரிமார்கள் வந்தால்தான் தெரியும். அடுத்த பதிவில் சிறப்பாக சொல்லி முடிக்கிறேன்.